தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் பாதிப்புகள் சற்று அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் மின்கம்பத்தில் மரம் சாய்ந்து போக்குவரத்தானது அந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாகவே பலத்த காற்றுடன் கூடிய அதிகனமழை பெய்து வருகிறது. காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தும் போக்குவரத்து பாதிப்படைந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளன. இதனை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தேனாடு கம்பை செல்லும் சாலையில் பகுதியில் இன்று வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து மின்கம்பி மீது விழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்படைந்தது. தகவல் அறிந்து உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் மின்சாரத்துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்கம்பியில் சிக்கியிருந்த மரத்தை வெட்டி அகற்றியதை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. பலத்த காற்று வீசி மரம் விழுந்த நேரத்தில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் செல்லாதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பழகன்.